நம்முடைய இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தோன்னா பிஓ எக்ஸாமுக்கு டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து சீக்கிரமாக டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் இயர் பிஓ எக்ஸாம் கேட்டால் ஒரு மேக்ஸ் கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணி பாருங்கள். கீழ் வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பிக்சரில் வந்து பார்த்தோன்னா எத்தனை முக்கோணம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அந்த பிக்சரில் சின்ன சின்ன பார்ட்ஸ் ஆஃப் முக்கோணம் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறேன். இது 1, இது 2, இது 3, 4, இது 5, இது 6, இது 7, 8. அப்போ ஃபஸ்ட்டு 8 முக்கோணம் இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு கன்சிடர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குது, இந்த மாதிரி பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 ட்ரையாங்கிள் வரும், சரிங்களா? 4 ட்ரையாங்கிள் வரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ட்ரையாங்கிளில் கவனிங்க, நான் திருப்பி இது ரஃப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் அப்படி எடுத்தோன்னா இது ஒரு 4 ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம், சரிங்களா? கவனிங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இதுவும் ட்ரையாங்கிள் தான். அப்போ அப்படி எடுத்தால் இது 1, அடுத்து பார்த்தோன்னா இது ஒரு 2 வந்துடும். திரும்ப இந்த ட்ரையாங்கிள் வந்து இப்படி வரும் 3, திரும்ப இந்த ட்ரையாங்கிள் இது 4 வரும். அப்போ இது 4. ஆக மொத்தம் நம்மளுக்கு எத்தனை ட்ரையாங்கிள் வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இது கூட்டினா 16 ட்ரையாங்கிள் வந்து வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இதில் க்ரியேட் பண்ண முடியுமானா க்ரியேட் பண்ண முடியாது. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டயக்ராம் தான். இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு நிறைய தொடர்ந்து அந்த வீடியோஸ் இந்த ரிலேட்டடாக உங்களுக்கு வேணும்னா 6வது புக்கில் வந்து இருக்குது. போய் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதே கொஷின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மீண்டும் அதில் சந்திப்போம்.